இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லா படிப்பாளி குழந்தைங்களுக்கும் வணக்கமுங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் அதில் இருக்க சில ரேண்டமான டாபிக்ஸை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா என் ஸ்க்ரீனில் வரும், போய் பார்த்துருங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம், எது கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் த இன்சூர்டு. இன்சூர்டுங்கிறது ஒரு பர்சனை குறிக்கிற வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸை, இல்லை சப்போஸ் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போனால் அந்த வெஹிக்கிளை குறிக்கிறது தான் இன்சூர்டு. இப்போ அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியே போடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா த இன்சூரர். இன்சூரருங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி தான். அந்த கம்பெனி தான் இன்சூரன்ஸ் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை இன்சூர்டுக்கு கொடுக்குறவங்க தான் இன்சூரர். அடுத்து ப்ரீமியம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம என்ன இன்சூரன்ஸ் பாலிசி போடுறோமோ இப்போ நம்ம இன்சூர்டு ஒரு பர்சன் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறோன்னா இன்சூரருக்கு பே பண்ணுவோம்ல. இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்காக ஒரு சர்டைன் அமௌண்ட் இவ்வளோ டைம் கேப்பில் பே பண்ணுவோன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரீமியம். அடுத்து த சம் இன்சூர்டு அப்படின்னா ஒரு அமௌண்ட். அந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது இல்லை ஒரு லாஸ் ஏற்படும் போது எவ்வளோ அமௌண்ட் ஹோலாக அந்த இன்சூர்டு பர்சனுக்கு கிடைக்குதோ அதுதான் சம் இன்சூர்ட். அடுத்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலிசி பீரியட். எவ்வளோ வருஷத்துக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எஃபெக்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டை எடுத்துக்கிட்டோன்னா அதில் இந்த 5 விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். யார் இன்சூரன்ஸ் போடுறாங்க அவங்க டீட்டெயில்ஸ், அண்ட் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற டீட்டெயில்ஸ், எவ்வளோ டோட்டல் ஒர்த்துக்கு பாலிசி போடுறாங்க அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீமியம் எவ்வளோ இயர்ஸ்க்கு இந்த கவரேஜ் கிடைக்கும். இந்த 5 விஷயந்தான் அந்த கான்ட்ராக்டில் மெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக், இன்சூரன்ஸ் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலுமே இந்த ஒரு சில விஷயங்கள் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த ஒரு 4-5 விஷயங்கள் எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ்லேயுமே ரெடி பண்ணி ஆகணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால், ஃபஸ்ட் கிளைம் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனை அந்த இன்சூரர்கிட்டேருந்து வாங்கி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும். செகண்ட் திங், இன்சூரன்ஸ் பாலிசி காப்பி. நம்ம எடுத்துகிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அதோட காப்பி, இந்த கான்ட்ராக்ட் அதை அவங்கக்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் திங், கிளைம் பண்ணுறவங்களோட ஐடி ப்ரூஃப். ஏதாவது ஒன்று, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் டெத் கிளைமாக இருந்தால் அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த டெத்தான பர்சனோட பாலிசி அமௌண்ட் உங்களுக்கு தான் வரணும், நீங்கள் தான் வாரிசு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் கேட்பாங்க. அது ப்ரூஃப் ஆஃப் லீகல் டைட்டில். அண்ட் டெத் கிளைமுக்கு 2 விஷயம் முக்கியமாக கேட்பாங்க, டெத் சர்டிஃபிகேட் அண்ட் காஸ் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட். இந்த காஸ் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் வரும்னா, போலீஸ் எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்டாப்சி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரும், அண்ட் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இந்த 3ஐயும் இன்க்ளூட் பண்ணணும். இல்லை இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் டிசபிலிட்டினால் இல்லை டிசீஸ்னால் டெத் ஆகிருந்தால் அதுக்கு டாக்டர் ரிப்போர்ட்டும் தேவை. லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இவ்வளோ தான். அடுத்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் சைடு போனால் ஃபயர் இன்சூரன்ஸ் பார்க்கலாமா. இப்போ ஒரு இடத்துல ஃபயர் ஆயிருக்கு, அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த ஃபயர் ஆனது லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு அவங்க சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் என்னென்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் டேமேஜ் எவ்வளோ தூரத்துக்கு ஆயிருக்கு அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன், அண்ட் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் அந்த டேமேஜான இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ். இது எல்லாத்தையும் அவங்க ஃபைல் பண்ணி தான் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். இப்போ மோட்டார் இன்சூரன்ஸஸ்க்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தா, இந்த வெஹிக்கிள் ஓனரோட டிரைவிங் லைசன்ஸ்,
வண்டியோட ஆர்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் போலீஸ் எஃப்ஐஆர் ரிப்போர்ட். அண்ட் சப்போஸ் வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கான எஸ்டிமேஷனும் சப்மிட் பண்ணணும். அதை சரி பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த வவுச்சர், ரிப்பேருக்காக பேமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வவுச்சரையும் அட்டாச் பண்ணணும். ஸோ ஓவராலாக பார்த்தா ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிஃபார்ம்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் செக்டார். இன்சூரன்ஸ் செக்டாரில் ரிஃபார்ம் எப்போ நடந்துச்சுன்னா 1993 மல்ஹோத்ரா கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சு இந்த இன்சூரன்ஸ் செக்டாரை ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியை லீட் பண்ணவங்க பேர் தான் ஆர்என் மல்ஹோத்ரா. இந்த கமிட்டியோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் காம்படிட்டிவ் ஃபினான்ஷியல் சிஸ்டமாக உருவாக்குறது தான். ஸோ இன்சூரன்ஸுன்றது ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார். இதை இன்னும் ப்ராப்பராக பில்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிஃபார்ம் மூலமாக இன்சூரன்ஸில் கொண்டு வந்த சில சேஞ்சஸ்ஸு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னால் கேபிட்டலைசேஷன் தான். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேயுமே கவர்மெண்ட்டோட ஷேர் 50% இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் காம்படிஷன். இன்சூரன்ஸ் செக்டரில் ப்ரைவேட்டையும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. வித் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தா ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு 1 பில்லியன் கேபிட்டலைசேஷன் மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு பார்த்தா ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி எய்தர் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லைனா ஜென்ரல் இன்சூரன்ஸ் ரெண்டில் ஒன்றில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விதமான இன்சூரன்ஸ் சர்வீஸையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அண்ட் தேர்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸும் இந்தியாவில் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனி மூலமாக கொலாபரேஷனில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இண்டிபெண்ட் ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி பாடி. இதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஆக்டில் இன்னும் சில இம்ப்ரவைசேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு பார்ட்டாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு ரெகுலேட்டரி பாடி கொண்டு வந்தாங்க. ஸோ அது IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மேண்டேட்டரியாக 75% இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை குறைச்சிக்கிட்டாங்க 50%. அடுத்த பாயிண்ட் GIC, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். GIC அண்ட் அதோட சப்சிடரி கம்பெனிஸ்லாம் வேறு எந்த கம்பெனிஸ்லேயுமே 5%க்கு மேலே அதிகமாக ஷேர்ஸ் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் கஸ்டமருக்காக இருக்குது. LIC இப்போ கஸ்டமருக்கு பே பண்ண டிலே பண்ணாங்கன்னா, அதாவது 30 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்குது காமர்ஸ் லைஃப் தமிழ் சேனல். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே எஜுகேட்டட் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தாங்க. நான் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷனுக்கு போய் நீங்கள் இன்னும் என்னென்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோவை போடுவேன். நன்றி, வணக்கம்.